ஆமாம் ஆமாம், எல்லாரும் நம்பி ஏமாந்துருக்கோம் தான். ரியலாக நல்லா விளையாடுப்பா யுவர் சைல்டு கூட. ஆமாம், மியாவுக்கு முத்தம் கொடுத்தாவே எனக்கு எனர்ஜியாக இருக்கும். இல்லை மியா, எப்படி இருக்கும்? ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். மியா குட்டி ஒரு மியா சில்லுன்னு இருக்குமா? என் பொண்ணை பார்த்தீங்களா எப்படி பேசுதுன்னு? கொஞ்சிறது போதும், லைவ்ல பேசுக்கா. என்ன, என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் லைவ்லாம். திவாகர் உனக்கு என்ன செய்வேன்? சரிடா. என்னது கச்சை கட்டி நதியாவா? புரியல எனக்கு. என்ன என்னது என்ன வந்தால் அக்கா, நான் திருப்பதி டெம்பிள் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க திருப்பதியிலேருந்து எப்போ மொட்டை அடிப்பீங்க அப்படின்னு கேட்பீங்களே, அப்படிங்களா நீங்கள்? திவாகர் தெரியுமா? இப்போ வருவீங்க, அங்கே இதான் இருப்பா, மீட் பண்ணலாம் அக்கா. ஓகே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் லைவில் இருக்கேன். இந்த அந்த நோட் எடுத்துகிட்டு போயிட்டு கர்சிவ் லெட்டர்ஸ் எழுதி எடுத்துருவோம். அங்கே இருக்கிற நோட்டு கர்சிவ் லெட்டர்ஸ் எழுதி தம்பிக்கு வந்துட்டு வேண்டுதல் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இடைக்கிட காசு போடுறோன்னு சொல்லி வேண்டியிருக்கோம். அதனால் இப்போதைக்கு வர முடியாது. திவாகருக்கு மேரேஜ் ஆச்சாக்கா? சுரேஷ், நீ பொண்ணு பார்க்காம திவாகருக்கு எப்படி மேரேஜ் ஆகும்? அட ஏன்பா நீங்கள் வேறு சுரேஷ், அது ஏன்பா நீங்கள் வேறன்னு கேட்டுருக்காங்க. எனது முனுசாமி தங்கை கல்லடிச்சு என்னது செத்துருக்கோம்ல சாமி சிலைய. ஓ, அப்புறம் அந்த ஸ்டோன் கல்லை வச்சுருக்கோம்ல அதை சொன்னேன். ஓ, நீங்கள் சிற்பக்கலைகள் செய்கிறவங்களா? சூப்பர் சூப்பர். நோ அக்கா, நான் இப்போ தான் உங்கள் லைவுக்கு வரேன். சத்தம் போடாதடா தங்கமையிலே. சரிடா, நீ காசு லெட்டர்ஸ் எழுது. ஓ அப்படியா? ஐயோ, இதுக்கு முன்னாடி லைவ் வரக்குள்ள ஒரு பிரதர் வந்து திருப்பதியில் இருந்துட்டு லைவ் வருவாங்க. அந்த பிரதர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்போ வருவீங்க, மொட்டை அடிப்பீங்கன்னு கேட்பாரு. அவங்க என்ன நினச்சிட்டேன், சாரி பிரதர். குட் நைட்க்கா. ரஞ்சினி சிஸ்டர் பாய், குட் நைட். பசங்களை பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. என்ன வேண்டுதல் அக்கா உங்களுக்கு திருப்பதியில்? தம்பி வந்து இப்போ தம்பி பிறக்கக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் 2 டேஸாக, அதனால் தம்பி நல்லபடியாக பிறந்தா அவனுக்கு இடைக்கிட காசு போடுறோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. நிறைய இஷ்யூஸ், நிறைய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. இப்போ தம்பி வந்துட்டு 5th படிக்கிறான். ஆனால் பண்ணணும். இந்த ஏதாச்சும் எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கல்யாணம் வேணாங்க. திவாகருக்கு கல்யாணம் வேணாமா? அந்த 65 வயசு பொண்ணு பார்த்துருக்கோம், என்ன வேணான்னு சொல்கிற? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது? பிச்சு போடுவோம். நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். முடிவுக்கு கல்யாணம் வேணான்ற முடிவுக்கு போயிட்டியா? உன்னை விட்டது யார்? அந்த பொண்ணு தான் உனக்கு கன்ஃபார்ம். சுரேஷ் பிரதர் கன்ஃபார்ம். ஓகே அக்கா, டிரைவிங் கிளம்புறேன், பாய். ஃபேமிலி கேட்டேன்னு சொல்லி இப்போ நான் உனக்கு பேனை கொடுத்தால. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகேக்கா, பாய். பாய் சிஸ்டர். அடிப்படாத கல் மிதிப்படும், அடிபடுற கல் வணங்கப்படும். கரெக்டு, சூப்பர். இது நான் இதுவே நான் தான் சொல்லியிருக்கணும். நான் ஒரு ஸ்டோரி பண்ணேன் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்துல் ரஹ்மான், அட கடவுளே, எல்லாம் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறவன் வரானே. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அப்பா அம்மா அக்கா ஃப்ரெண்ட் எல்லாரும் நீ தான், மிஸ் யூ கீது அக்கா. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? அந்தளவுக்காக. தேங்க்யூ ஸோ மச். விஜய் 46 என்ன ஊர் அக்கா? நாங்கள் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாச்சலம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விஜய் பிரதர். கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாச்சலம்.